ஒரு கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த 2 மாணவர்கள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் அநேகர் கடந்து போகும் ஒரு இடத்தில் கையில் ஒரு அறிவிப்பு பலகையோடு நின்று கொண்டு வருகிற போகிறவர்களிடம் உற்சாகமூட்டும் வார்த்தைகளை கூறிக்கொண்டிருந்தார்கள். உங்களுடைய பச்சை சட்டை நன்றாக இருக்கிறது, உங்கள் கைக்கடிகாரம் மிகவும் அருமையாக இருக்கிறது, நீங்கள் மிக நேர்த்தியாக தலை சீவி இருக்கிறீர்கள், உங்களுடைய இந்த உடை மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கிறது என்று ஒவ்வொருவரையும் இலவசமாக பாராட்டினார்கள். இந்த பாராட்டை பெற்ற பலர் அடுத்த வாரமும் புதன்கிழமை அதே நேரத்தில் அந்த பாதை வழியாக வந்தார்களாம். ஆம், மனிதர்கள் இயற்கையாகவே தங்களை பற்றிய சிறந்த காரியங்களை யாராவது கூற வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்களாகவே காணப்படுகிறார்கள். மற்றவர்களுடைய சிறந்த காரியங்களை குறித்து அவர்களிடமே கூறுவது அவர்கள் மென்மேலும் சிறப்பானவர்களாக திகழ அவர்களை வழிநடத்தும் ஒரு காரியமாக இருக்கிறது. வாரத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல, அனுதினமும் நாம் சந்திப்பவர்களை குறித்து உயர்வான காரியங்களை கூற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வோமா?